இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. ஏஐயில் ஜென்ரேட் பண்ண வீடியோ ஒன்று இருக்கும். அதாவது ஒரு டால்ஃபின் வந்து நம்ம ஷோ காட்டுவாங்கல்ல, டால்ஃபினை வச்சு இந்த மாதிரி பால் தூக்கி போடும், அப்புறம் மனுஷங்களே தூக்கி போடுற மாதிரியெல்லாம் வீடியோஸ்லாம் வந்து நிறைய நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி டால்ஃபின் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண ஒரு ட்ரைனரே ஒருத்தரவங்களை வந்து தூக்கி வீசி அவங்கள வந்து கொலை பண்ணிருச்சு, அவங்களை கடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிருச்சு, தூக்கி வீசுது அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம். நானுமே பார்த்து சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கவலைப்படுற மாதிரி தான் வந்து ஆச்சு. ஆனால் அது தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோ வர தான் எனக்கே தெரிஞ்சது அது ஒரு ஏஐ ஜெனரேட்டர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரையுமே ஒரு நேம் போட்டு இந்த நேமில் இருக்கக்கூடிய இந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் பண்ண டால்ஃபினே வந்து அவங்கள கொலை பண்ணிருச்சு, இந்த மாதிரி தூக்கி வீசிருச்சு, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கு அது ரொம்ப கொடூரத்தனமாக இந்த மாதிரி பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே ரியல் வீடியோக்கும் ஏஐ வீடியோக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று சின்னதாவது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் தெரியுது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து அது ஃபேக் நியூஸு, ஃபேக் வீடியோ, யார் நம்ப வேணாம், ஏஐ வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.